ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதமும் தியானமும் பகுதியில் சங்கீதம் 7ஆம் அதிகாரம் வாசித்து நாம் தியானிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. சோத்திரம். இதிலேயும் தாவீதின் சங்கீதம்தான். பென்யமீனாகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சிகாயோன் என்னும் சங்கீதம். கூஷ் அவன் ரொம்ப தூஷிப்பான் இல்லைங்களா? அப்போம்போதில் ரொம்ப வேதனை. அந்த வேதனையான நேரத்தில் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபம் செய்கிறாரு, அது பாடுகிறார். நமக்கு ஒருத்தர் தூஷிட்டாங்கன்னா பாடுவோமா? அப்படியே வேதனையில் நொந்து 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 அதுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும், அவன் எப்படி அதை திரும்ப எப்படி அவனுக்கு அதை அவனுக்கு உபதேசிக்கணும், அவனுக்கு எப்படி அவனை போட்டு பார்க்கணும். ஐயோ, பாஸ்டர்ஸு கூட அந்த வார்த்தைகளெல்லாம் வைத்து உடனடியாக அதற்கு ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி அதை பிரசங்க பீடத்தில் நின்று அவர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பார்கள். பிரியமானவர்களை, இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் மோசமான ஒரு காரியம். ஆனால் இந்த தாவீது பாருங்கள், இந்த கூஷ் அவன் நிந்திக்கும் பொழுது இது தேவன் அனுமதித்தானால் எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கான அழகு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கான ஒரு அழகு என்று சொன்னால் இது தாவீதிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். பதிலுக்கு பதில் செய்வேன், திரும்ப செய்வேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருப்பது அல்ல. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து வாசிப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாரும் என்னை விலக்கி ரட்சியும். ஹல்லேலூயா. துன்பப்படுத்துகிறவர்களுக்கு விலக்கி ரட்சிங்க. துன்பப்படுத்துகிறவன் துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஆண்டவரே, நாங்கள் உண்மையே மாத்திரம் தாப்பா நம்பி இருக்கிறோம். சத்துரு சிங்கம் போல ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிற இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். ஆம், சிங்கம் கர்ச்சிக்கிறது, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதை போல இந்த மனிதன் அவ்வளவு தூஷணமான வார்த்தைகளை சொல்லும்போது அதை பீறாதபடி தப்புவிங்க. அவன் பேசட்டும், பிடிச்சிட்டு போட்டோம், ஆனால் அது பீறி போட்டக்கூடாது. நான் ஒன்றுமில்லாமல் அழிந்து போய்விடக்கூடாது என்று சொல்லுகிறார். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோடே சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால், இப்படி தூசிக்கிறானே, இவனுக்கு நான் என்ன செஞ்சேன்? அவனுக்கு ஏதாவது நான் நியாயக்கேடு செஞ்சேனா? அவன் என் கூட சமாதானமாக இருந்தானே, இப்போ நான் அவனுக்கு ஏதாவது நான் தீமை செஞ்சேனா? காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருவாயிருக்கிறான், நான் அவனை கொள்ளையிட்டேனா? பகைஞனின் ஆத்மாவை தொடர்ந்து பிடிக்கிறானே, என் பிராணனை தரையில தள்ளி மிதிக்கிறானே, என் மகிமையை தூளிலே தாழ்த்துகிறானே. நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருங்கப்பா. சத்துருக்களுடைய மூர்க்கத்தின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளுங்க. நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. நாம் மனிதர்களிடத்தில் புலம்புவோம் பிரியமானவர்களே, ஆனால் மனிதர்கள் நமக்கு எந்த விதத்திலையும் ஆறுதலாக இருக்க மாட்டார்கள். ஆனால் தேவனிடத்தில் நாம் சொல்லும்போது தேவன் நமக்கு நீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்து நியாயம் வழங்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும், அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படி என்னுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். எப்படி எசேக்கியேல் ராஜா கூட இப்படி தான் அவரும் புலம்புவார். என்னுடைய நீதியின்படியும் என்னுடைய உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும் என்று சொல்லும்போது அவருடைய ஆயுசு நாட்களை 15 வருடம் கூட்டி கொடுப்பார். பிரியமானவர்களே, இதை போலதான் நம்முடைய நீதியையும் நம்முடைய உண்மையும் தேவனுக்கு தெரியப்படுத்தும். மனுஷனுக்கு போய் தெரியப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் நமக்கு நியாயம் செய்வார். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கு ஒழிய பண்ணும், நீதிமானை சிறப்படுத்துங்க. நீதியுள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர். அல்லேலூயா.
செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் மாத்திரம்தான் என்னுடைய கேடகம் இருக்கிறது. கேடகத்தையும் கத்தியும் தூக்கிக்கொண்டே ஒரு நிமிஷம் அவனை வெட்டிட்டு வந்தேன். ஏன்னா யுத்த வீரன். அந்த கூஷியை கொல்றதுக்கு அவன் கூட வந்தவங்க எல்லாரும் நான் அவங்கள கொல்லட்டுமா அடிக்கட்டுமாலாம் கேட்பாங்க. நோ நோ நோ, ஒன்றும் செய்யாத, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். என்னுடைய ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடயம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்கிற தேவன். அவர் பாவியின் மேலே என்ன செய்வார்? சினங்கொள்வார். அவன் மனம் திரும்பாட்டா அவன் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்படித்தான் நாணேற்றப்பட்டு அவன் கொல்லப்பட்டு ஒன்றுமில்லாமல் போனதை நாம் அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். ஆண்டவரே அதையெல்லாம் செய்வார், நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்லி சொல்கிறார். இவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான். தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். பாருங்க, ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் உங்களை பெற்றெடுக்க கற்ப வேதனைப்பட்டேன், ஆத்தும பாரம் ஆதாயம்னு சொல்ல. இங்கே கற்ப வேதனை எதுக்காக பெறப்படுகிறது அப்படின்னா, அக்கிரமத்தை பெறுவதற்காக கற்ப வேதனைப்படுகிறான். தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பேசுகிறான். அல்லேலூயா. அவ்வளவு அவனுக்கு எப்படி இப்படிப்பட்ட தூஷிக்கணும் அப்படி தோணுச்சுன்னு தெரியல. அதுதான் இதை சொல்லப்படுது. குழியை வெட்டி ஒவ்வொருத்தரும் அப்படிதான், அப்படியே வயிறு வெடிச்சிடும் சொல்லுவாங்க. அதை சொல்லாட்டி என் வயிறே வெடிச்சிடும் சொல்லுவாங்க. அப்படி ஒரு கதை கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் பாருங்க. ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் போய் கொண்டிருக்கும்போது அவங்க காட்டில் மரம் வெட்டுறதுக்காக போனாங்க அப்படின்றது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இலையை எடுத்து ஒரு தட்டும்போது ராஜா அப்படின்னு சொல்லிச்சான் அந்த இலை. இன்னொரு இலையை எடுத்து, அந்த இலை ரொம்ப கடினமாக இருந்துச்சான். ஆனால் கடினமான இலையாக இருக்கே, இதை வச்சு நம்ம தட்டலாமா என்று சொல்லி அந்த ஒரு தவுள் வைத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதை வைத்து அடித்த ராஜா காது கழுதை, காது ராஜா காது கழுதை காது அப்படின்னு. என்னடா இது இப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன பேசுதா, இது என்ன அடிக்குதான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னன்னு சொல்லி போய் பார்த்தா, ராஜாவுக்கு கழுதைக்காது இருந்திருக்குது. அதை ஒரு பொம்பளை என்ன செஞ்சுருக்கிறா, கேட்டால் நம்ம யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவள் ஒரு குழியை தோண்டி ராஜாக்காது கழுதைக்காது, ராஜாக்காது கழுதைக்காது, ராஜாக்காது கழுதைக்காதுன்னு சொல்லினாலாம். அதை சொல்லி மூடி வச்சிட்டான். அதில் இப்போ முளைச்ச மரத்தில் இருந்து அந்த இலையை பறித்து அதை அடித்தா அது ராஜாக்காது கழுதைக்காது, ராஜாக்காது கழுதைக்காதுன்னு சொல்லிச்சோம். அந்த மாதிரி தான் பிரியமானவர்களே, அவர்களுக்கு வயிறு வெடித்து விடும். அதனால் யாருக்கிட்டையாவது இந்த அக்கிரமத்தை அவங்க பெறதுக்கு, அக்கிரமத்தை பெற்றெடுக்க, அக்கிரமத்தை அவர்கள் அதை செயல்படுத்துவதற்கு கற்ப வேதனைப்படுகிறார்கள். தீவினையை கற்பம் தரித்து பொய்யை பெறுகிறான். தீவினை, தீய எண்ணங்கள் வளர 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 அது பொய்யா வரும் பாருங்க. குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையில் இறங்கும். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் எல்லாவற்றையும் அவனுக்கு நியமித்திருக்கிறார். ஒரு நாள் வரும், அவர் நியாயம் தீர்க்கப்படுவான். நாம் தேவனை நோக்கி நீதியை துதித்து, எதை துதிக்க வேண்டும்? நீதியை துதிக்க வேண்டும். உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை நாம் கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற காரியம் என்னது? உடனடியாக அடுத்த வீட்டுக்காரன் தான் எனக்கு செய்வனை செஞ்சுட்டான், ஏற்ற வீட்டுக்காரன் செய்வனை செஞ்சுட்டான், அவனை பழி வாங்கணும், கர்த்தாவே பழி வாங்குங்க, கர்த்தாவே பழி வாங்குங்க, இப்படியா சொல்கிறாரு இங்கே.
கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் அம்பு, அவருடைய காரியம், அவர் பதிர் செய்வார் அப்படின்னு தானே சொல்கிறேன்னு. நீங்கள் பழி செய்யுங்க, நீங்கள் அதை செய்யுங்க, இதை செய்யுங்க எதுவும் சொல்லப்படுகிறதா பாருங்கள். நீங்கள் பாருங்கள், நீங்கள் அதை செய்யுங்க, நீங்கள் இது செய்யுங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. கர்த்தர் நியாயம் செய்வார். நீதியின்படி என்னுள்ள உண்மையும் நியாயத்தையும் அவர்களுக்கு திரும்பவும் உணர்த்து அவர்கள் ஜனக்கூட்டம் சூழ்ந்து கொள்ளும். பாருங்க, மூர்க்கக்கு நிமித்தம் உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் நியாயத்தீர்ப்பை நியமித்திருக்கிறீர். அவனை கொல்லுங்க, அவனை அடிங்க, அவனை உதைங்கலாம் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாமும் என்ன செய்வோம்? அவனுக்கு அது திரும்பி வரட்டும், அவனுக்கு திரும்பி வரட்டும், அவனுக்கு திரும்பி வரட்டும், அவனை என்ன வேணும்னாலும் பண்ணட்டும் என்றெல்லாம் நாம் சொல்லி கொண்டிருப்போம். பிரியமானவர்களே, அப்படியெல்லாம் நாம் நினைக்கவே கூடாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிரியை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆகையினாலே நமக்கு நம்ம என்ன செய்ய, நம்ம யாக்கோபுக்கு விரோதமான பில்லி சூனியம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் உனக்கு பரிகாரம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே நாம் நமக்கு துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்படிதான் நமக்கு இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்திருக்கிறார், மன்னிக்க சொல்லி கொடுத்திருக்கிறார். நீ மன்னிக்காத பட்சத்தில் காணிக்கை போடாதே என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். ஒரு கணவன் மனைவியானாலும் சரி, ஒரு குடும்பமானாலும் சரி, பிள்ளைகள் பெற்றோர் மன சஞ்சலத்தோடு காணிக்கையை கொண்டு வந்து போடாதே என்று சொல்லியிருக்கிறார். ஒருவரும் அப்படியாக ஒரு மனிதரை மன்னிக்காத பட்சத்தில் நாம் பரலோகத்துக்கு போகவே முடியாது. பிரியமானவர்களே, இவர் தேவன் நமக்காக நியாயம் செய்வார். நாம் துதிப்போம், கீர்த்தனம் பண்ணுவோம், நம்முடைய வேலை அதுதான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீதியான தேவனை நாம் என்ன செய்யணும்? அவருடைய நீதியை துதிக்க வேண்டும். உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, நாம் அப்படித்தான் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், கீர்த்தனம் பண்ண வேண்டும். ஒருத்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார்கள் என்றால் முற்றிலுமாக கீழ்ப்படிய வேண்டும். ஒருவன் நம்மை தூசிக்கிறான் என்றால் அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று நாம் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.